தேவனுடைய பிள்ளைகளை வழி விலகும் போது, தேவனுடைய பிரமாணங்களை மீறும் போது, தேவனை விட்டு வழி விலகும் போது சில சமயங்களில் சில காரியங்களை கர்த்தர் செய்து விடுகிறார். உங்களுக்கு தெரியும் அல்லவா, யோனாவை பார்த்து சொன்னார், நினைவைக்கு போ, என் ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஓ சோதரம், முன்பின் தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் நினைவில் இருக்கிறாங்கப்பா, நீ அங்க போய் என் வார்த்தையை சொல்லு. ஆனால் யோனா என்ன செய்தார்? தரிசித்து போனார். தேவனுடைய திட்டத்துக்கு எதிரான காரியத்தை செய்தார். அப்படிதான் மீன் வாயில ஆண்டவர் யோனாவை ஒப்புக் கொடுக்கிறார். யோனா தேவ மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தை எடுத்துரைக்கிற மனுஷன். அவன் நினைக்கிறான், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்து விட்டது, இதோட முடிஞ்சு போச்சு, நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிட்டு. 3 4 இரவு பகல் இருந்தது. ஆண்டவர் நோக்கி கூட, ஆண்டவரே என்னுடைய நிலைமை இப்படி ஆகி போச்சு ஆண்டவரே. ஆண்டவர் அவனை கண்டு, அவனை ஸ்தோத்திரம், அவனுக்கு அவர் அந்த கரையில வருகிறது வரைக்கும் ஒரு புதிய உலகத்தை காண்பேன் என்று யோனாவுடைய மனசுல தோன்றவே இல்லை. நான் ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கும், ஒரு புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன். என் தேவனுடைய பிள்ளை, யோனாவை கைவிடாத தேவன், ரூத்தை கைவிடாத தேவன், யோசேப்பை கைவிடாத தேவன் உங்களையும் என்னை கைவிட மாட்டார்.